எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனல் B2 குக்ஸில் ஹனுமன் ஜெயந்தி ஸ்பெஷல் வடமாலை ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸி ரெசிபி. ப்ரீமிக்ஸ் மாதிரி நம்ம முன்னாடியே மாவு ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு ஒரு கப்பு கருப்பு உளுந்து எடுத்துட்டுருக்கேன். இது வாஷெல்லாம் நம்ம பண்ண வேண்டாம். அதனால் ஒரு கிச்சன் டவலில் போட்டு நல்லா இந்த மாதிரி தொடச்சி டஸ்டெல்லாம் இருந்ததுன்னா போக தொடச்சி எடுத்துக்கலாம். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் இதை நான் போட்டுக்கிறேன். இந்த கருப்பு உளுந்து ஒரு கப்பு எடுத்ததை மிக்ஸி ஜாரில் அப்படியே ட்ரையாக போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம், ஒரு டீஸ்பூன் மிளகு ஆட் பண்ணுறேன். இந்த ரெசிபிக்கு காரம் மிளகு தான். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இந்த உளுந்து இந்த மிக்சரை இந்த மாதிரி ட்ரையாக நல்லா கரகரன்னு நம்ம அரைச்சி இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதை நம்ம முன்னாடி நாளே கூட ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு எல்லா பக்கமும் கலந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணி இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போது வடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி நம்ம விட்டு இந்த மாவை கலந்துக்கலாம். எவ்வளோ தண்ணி விடணுமோ அப்பப்போ பார்த்து விட்டுக்கலாம். ரொம்ப ஃபஸ்ட்டே தண்ணி விட தேவையில்லை. இந்த மாதிரி திக்காக நம்ம மாவு கலந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது மாவு ரெடி ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக நம்ம அதை உருட்டி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். மாவை இந்த மாதிரி ஒரு கவரில், என்கிட்ட கவர் தான் இருக்குது, உங்கள்கிட்ட வாழையில் இருந்தால் அதுலேயும் இந்த மாதிரி வடையாக தட்டி நம்ம என்ன சைஸில் நல்லா மெலிசாக தட்டி பண்ண முடியறதோ அந்த அளவு தட்டி இதில் நடுவில் ஒரு மாதிரி ஒரு ஓட்டை போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி லைட்டாக கையில் தொட்டு கூட அப்பப்போ தொட்டு கூட பண்ணலாம். ஏன்னா அப்போ தான் மாலை கோத்து சுவாமிக்கு நம்மளால் போட முடியும் வடை மாலையாக. இதை நல்ல எண்ணெயில் பொறுமையாக இந்த மாதிரி எண்ணெயில் மெதுவாக சேஃபாக இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம். இந்த ஓட்டை போட்டு நம்ம பண்ணினதுனால இதை அழகாக நம்ம மாலையாக கோத்து ஆஞ்சநேயருக்கு நைவேத்தியமாக அன்றைக்கி உங்கள் வீட்டில் இருக்கிற ஆஞ்சநேயர் படத்துக்கு மாலையாக போட்டு இந்த மாதிரி ஹனுமன் ஜெயந்தி பிரசாதம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்க. தேங்க்யூ.